அனைத்து உறவுகளுக்கும் தமிழர் நலன் பேணுகின்ற நெஞ்சங்களுக்கும் வணக்கம். பத்திரிக்கையாளர் என்ற பெயரில் ஒரு கேவலமான வாழ்க்கையையும் ஒரு கேவலமான வழிமுறையும் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. பாண்டியன் அப்படின்ற ஒரு பத்திரிகையாளர் சமீபத்தில் பேட்டி தரார். அதில் மருத்துவர் ஐயா அவர்களை எவ்வளவு கீழ்த்தரமாக விமர்சனம் செய்ய முடியுமோ அவ்வளவு கீழ்த்தரமாக செய்கிறார். இந்த நேர்காணல் எதுக்கானா, முள்ளிவாய்க்கால் இலங்கையில் ஈழத்தில் நம்ம இனம் தமிழினம் புழுக்குடி அருந்து போனது, கொத்து கொத்தாக கொன்று புதைக்கப்பட்டது. இதில் திருமாவளவன் அவர்கள் அந்த மக்களுக்காக நின்றார். மணிமகுடம், முத்து, சிங்கம், தங்கம் அப்படின்லாம் வர்ணிக்கிறார். சரி, உங்கள் பார்வை, நீங்கள் என்ன வேணால் வர்ணிச்சிங்க. ஏன்னா நமக்கு எதிரி என்றால் அவன் இன்னொருவனுக்கு எதிரியாக இருப்பானா சொல்ல முடியாது. நமக்கு நண்பன் என்றால் அவன் இன்னொருவனும் நண்பனா என்று சொல்ல முடியாது. நமக்கு துரோகி என்றால் அவன் நிச்சயமாக இன்னொருத்தருக்கும் துரோகி தான். அது மாற்றுக்கிறது எதுவுமே கிடையாது. அதனால் இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் திருமாவளவனை எப்படின்னா வச்சுங்க. இதில் மருத்துவர் ஐயா அவர்களை சொல்கின்ற வாதம் என்னென்னா, ஈழத்தில் முள்ளிவாய்க்குள்ள கொத்து கொத்தாக தமிழர்கள் சத்தாங்க, அங்கே உள்ள தமிழர்கள் இங்கே உள்ள தமிழக கெஞ்சனாங்க கொத்தானாங்க, யாருமே கண்டுக்கல. அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ராமதாஸ் கிட்ட சொல்கிறாங்க எங்களை காப்பாற்றுன்னு சொல்லி. அப்போ ராமதாஸ் என்ன சொன்னார்னா, என் பையன் வந்து எம்பியாக இருக்கான், அதனால் அந்த இப்போ எம்பி பதவி போயிடும், ஏன்னா முடிய சொல்லிட்டு கை விரிச்சிட்டாரு அப்படி சொல்லிட்டு ஒரு கேவலமான குற்றச்சாட்டத்தை வைக்கிறியே. மனசாட்சி என்பது இருக்கா? உங்கள் வீட்டில் உங்களுடைய பெண் பிள்ளைகளோ மகன்களோ படித்தவர் இருப்பார்கள். எப்போ இப்படிலாம் போய் சொல்லிட்டு வந்து இந்த சாப்பாடு நம்ம சாப்பிட்ணுமா? ஏன்னா டெய்லியும் வேலைக்கு போகிறவங்க கூட பார்த்தா நான் உழைச்சி சாப்பிட்றோம், வேறு செஞ்சு சாப்பிட்றேன், எத்தனையோ பேர் இருக்கான். நான் பிச்சை கூட எடுத்து சாப்பிட்றேன், ஆனால் அடுத்தவனை பொய் சொல்லியோ ஒருத்தன் ஏமாற்றி தண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கேட்டகரியும் இருக்காங்க. பத்திரிக்கை என்ற பெயரில், படிச்சிருக்கணும் என்ற பெயரில் உங்களுடைய சார்ன்னு சொல்லிக்கொண்டு உங்களுக்கு மரியாதை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் நீங்கள் பண்ணுகின்ற இந்த கேவலமான தொழில் மாமா தொழிலை விட கேவலமானது. இன்றைக்கு மாமா தொழில் செய்யணும் கூட நான் மாமா தொழில் செய்கிறேன் அப்படின்னு பெருமை சொல்கிறான். ஆனால் அந்த பத்திரிகை தொழில் செய்கிறவங்க கொச்சப்படுறாங்க. இல்லை, உங்களை போன்ற ஆட்கள், உங்களை போன்ற ஒரு சிலர் கிடையாது, உங்களை போன்ற நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சில பேர் மட்டும்தான் நல்லவளாக இருக்காங்க. மற்ற எல்லாருமே உங்களை மாதிரி ஒரு கேவலமான வாயை வாடகை விட்டு செய்கிற தொழில் தான் இந்த பத்திரிகை தொழில் அப்படி சொல்லி மக்கள் பரவலாக பேசுகிறாங்க. 90% மக்கள் கருத்து நீங்கள் போய் ஒரு மைக் வச்சு கேளுங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் நல்லா இருக்காங்க கேள்வி பாருங்கள். கழுவி ஊற்றுவான், அசிங்கமாக ஊற்றுவான். சென்சார் பிரச்சனை வராமல் அவர்கள் மீது வழக்கு தொடுக்காமல் இருந்தால் அவ்வளோ கேவலமாக பேசுவாங்க. அந்தளவுக்கு பத்திரிகை துறை காரி துப்புறாங்க. இந்த சூழ்நிலை தான் இதை சொல்லுவார். அதனால் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள், நான் என்ன கேட்குறேன்னா, திருமாவளவனை நீங்கள் தங்கம் சொன்னீங்க, வைரம் சொன்னீங்க, சொல்லிக்கிங்க. ஆனால் ராமதாஸை நீங்கள் கேவலமாக பேசுவதற்கு காரணம் என்ன? திருமாவளவன் அவர்கள் ராஜபக்சே சொல்கிறார், நான் வந்து ராஜபக்சே போய் பார்த்தேன், ராஜபக்சே வந்து நான் கை தரல, அவர் தான் வந்து என்னை தாண்டி இந்த கை கொடுத்தாரு, அந்தளவுக்கு நான் வந்து பிரபாகரனுடைய தம்பி சொன்னால் அவருக்கே வந்து அப்படியே புருத்து உயிர்த்து பார்த்தாரெலாம் பெருமை பேசினார். அந்த வீடியோ வந்த பிறகு தெரிஞ்சுது ராஜபக்சே வந்து கை கொடுத்து பேசலை. டிஆர் பாலுக்கிறாரு, டிஆர் பாலுக்கு அடுத்து திருமாவளவங்கிறாரு, திருமாவளவன் தான் ஓடி போய் கை கொடுக்குறாரு. யார்கிட்ட? ராஜபக்சே கிட்ட. இந்த வீடியோவும் காணொலியும் வந்துவிட்டது. ஆனால் திருமாவளவன் சொன்னது, நான் நின்றுருந்தேன், டிஆர் பாலுக்கிறாரு, டிஆர் பக்கத்தில் நான் இருக்கேன், என்னை ஓடி வந்து பார்த்து கை கொடுத்தாரு அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த வீடியோ அப்படியே நேருக்கு மாறாந்தது. இவரா தமிழ் இனத்திற்கும் தமிழக அந்த இனம் கொல்லப்பட்ட போது இவர் அழுத்தம் கொடுத்துப்பாரா, இவர் போட இருப்பாரா, இவர் பேசியிருப்பாரா? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கர்நாடகா போனார். கர்நாடகாவில் போயிட்டு ஒரு பேட்டி தர்றார். தமிழ்நாட்டினுடைய விசிகா தமிழ்நாடுடைய நலனுக்காக போராடும், கர்நாடகா விசிகா கர்நாடகாவுடைய நலனுக்காக போராடும்னு சொல்கிறார். அங்கே கேள்வி என்னன்னா, சித்தராமையா தண்ணி தர மாட்டேன்னு சொல்கிறாரு, மேகதாதுவில் நாங்கள் அணை கட்டுவோம், நீங்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி அப்போ போய் வாக்கு கேட்டீங்க, அன்றைக்கி வந்து இவங்க வந்து நீங்கள் ஏமாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஆனால் முதலமைச்சர் ஆன பிறகு இவங்க அதே ஸ்டெண்ட் எடுக்கிறாங்க, நீங்கள் மறுபடியும் போயிட்டு அங்கே வந்து பிரச்சாரம் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு 2 விஷயம். இல்லைப்பா, நான் போய் பிரச்சாரம் பண்ணுறேன், அணை கட்டக்கூடாது நான் சொல்கிறேன் அப்படி சொல்லியிருக்கணும். இல்லைனா நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு நாசுக்கான ஒரு பதில், தமிழ்நாட்டு விசிக்கா தமிழ்நாடு போராடும், கர்நாடகா விசிக்கா கர்நாடகா போராடணும்னு சொல்கிறேன். அப்போது கர்நாடகா விசிக்கா தண்ணி தரணும்னு சொல்கிறீங்களா? அதான் நியாயம். இது தானே காங்கிரஸ் செய்யுது, இதுதானே பாஜக செய்யுது. பாஜக கூட ஓரளவுக்கு தண்ணியை வந்து ரொம்ப தரலாம் கூட, அட்லீஸ்ட் அவங்க கொஞ்சம் டிஎம்சி கம்மி பண்ணியாவது கொடுத்துட்டாங்க. அவங்க ஆட்சி இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு தண்ணி வந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் சித்தராமையா வந்த பிறகு தமிழ்நாட்டுக்கு தண்ணி சுத்தமாக தரல, ஒரு மாயை தோட்டத்தை ஏற்படுத்துகிறாங்க. பெங்களூரில் தண்ணி தட்டுப்பாடு, கர்நாடகாவில் தண்ணி தட்டுப்பாடுன்னு சொல்லிவிட்டு தண்ணியை லாக் பண்ணி வச்சுட்டு தண்ணி தராமல் அது பத்திரிகையிலையும் யூடியூப் சேனல்களையும்
வர அளவுக்கு காட்டுறாங்க. ஏன்னா அங்கே வந்து அணைகள் கட்டணும், வாக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இது கூட நடிப்புன்றது தெரியாது அவங்களுக்கு, தெரியும். பட் இருந்தாலும் இந்த ஸ்டாண்டர்டுக்கு கூட திருமாவளவனா ஈழத்துக்கு உண்மையாக இருந்திருப்பார். தொடர்ந்து ராமதாஸ் அவர்கள் ஏற்படுத்திய பசுமை தாயகம் எங்கே போய் பேசுது? ஜெனீவாவில் போய் பேசுது, ஐநா சபையில் பேசுது. ஈழத்து மேலே இனப்படுகொலை இது, இலங்கையே குற்றவாளியை நீங்கள் குற்றவாளி நாடாக அறிவிக்கப்பட வேண்டும், இது வந்து மனித உரிமை மீது நடந்திருக்காங்க, அவர்கள் மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் அப்படிலாம் சொல்லி எங்கே சொல்கிறாங்க? ஐநா சபையில் பேசுகிறாங்க. அன்புமணி பேசிக்கிறாரு, சௌமியா அன்புமணி பேசியிருக்காங்க, அதுக்கப்புறம் வினவ பூபதி பேசியிருக்காங்க, பசுமை மூலமாக பேசியிருக்காங்க. இந்த மாதிரி எப்போயெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போயெல்லாம் இலங்கை தமிழருக்காக தொடர்ந்து ஐநா சபையில் பேசுவது மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். அதே மாதிரி கடலில் போய் மீன் பிடிச்சாலும் மீனவர்களை இலங்கை அரசு கைது பண்ணாலும் உடனடியாக முதல்ல குரல் கொடுப்பது மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். இந்த இடத்துல எப்பயாவது திருமாவளவன் முதல் குரல் கொடுத்துக்கிறாரா என்ற ஒரு பட்டியல் எடுத்து பாருங்கள். உங்களுடைய தொலைக்காட்சி, உங்களுடைய பத்திரிகை தான். அதில் கைது இலங்கை தமிழர்கள், இலங்கை கடற்படை தமிழக மீனவர்களை கைது பண்ணால் உடனடியாக முதல் கண்டன அறிக்கையும் முதல் அழுத்தமும் அது டாக்டர் ராமதாஸ் தராரா, இல்லை ஆச்சரியக்கூடிய முதல்வர் மு க ஸ்டாலினோ அல்லது திருமாவளவனோ அல்லது மற்ற கட்சிகள் அவங்க தராங்களா? நம்ம முதல்ல போய் பாருங்கள். ராமதாஸ் அவர்கள் சொன்ன பிறகு தான் இவங்கெல்லாம் குரல் கொடுப்பாங்க. அப்போது இந்த அளவுக்கு தமிழருக்காகவும் உண்மையாக கூட ராமதாஸ் அவர்களை தொடர்ந்து இந்த யூடியூப் சேனல்களிலும் பத்திரிகை துறையிலும் நீங்கள் வசைப்பாடுவது நோக்கம் என்ன? போலி தமிழ் தேசியம் பேசி தான் நாங்கள் தமிழன் அழிஞ்சிக்கிட்டு இருக்கோம். இது போலி தமிழ் தேசியம். திராவிடம் பேசி எந்த அளவுக்கு தமிழனை அழித்தார்களோ அதே மாதிரி தமிழ் தேசியம் பேசி திராவிடம் அழித்ததை விட அதிகமாக தமிழனை அழித்து தமிழ் தேசியம். அதனால தான் தமிழ் தேசியத்திற்கும் திராவிடத்திற்கும் வந்து வித்தியாசமாக கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். எப்படி இங்குள்ள தெலுங்கர்கள் இங்குள்ள சாதியை அடையாளம் கொண்டவர்கள் சாதி ஒழிப்பு என்று சொல்லிக்கொண்டு தங்கள் குடும்பத்துக்குள்ளே சாதியை அந்தந்த சாதியை பார்த்து திருமணம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு இங்கே தங்களுடைய சிறு சாதிகள் தான் ஆட்சி ஆளணும், பெரிய சாதிகள் கிட்ட வரவே கூடாதுன்ற ஒரு விஷயத்தை இவங்க நிலைப்பாடாக இருக்காங்க. இப்போ பெரிய சாதி யார்? பறையர், வன்னியர், தேவர், தேவேந்திர வேளாளர், கவுண்டர், நாடா, இந்த மாதிரி பெரிய சாதிகள் இருக்குது. இந்த சாதிகளிலிருந்து அதிகமான வாக்கு வங்கியாக வன்னியர்கள், ரெண்டாவது பறையரின மக்கள், மூன்றாவது தேவரண மக்கள், தேவேந்திர மக்கள் இவங்க வைக்கிறாங்க. ஆனால் இவர்களெல்லாம் இருந்தால் சாதி வரி இருக்குன்னு சொல்லிட்டு குறைவான சாதியை இவர்கள் தான் நாட்டை ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ப்ளோயிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இது வந்து ஆள முடியாது. ஏன்னா பெரும்பான்மையாக இருக்காங்க, இவங்களும் ஒன்று சேரலாம். சிறுபான்மை எப்படி இவங்க போய் ஒன்று சேருவாங்க? அப்போ போலி தமிழ் தேசியம். திராவிடம் அதே மாதிரி தான், சாமி அழிக்கணும், மதத்தை அழிக்கணும், சாதி வரிக்கு மதம் சொல்லிட்டு இங்கே உள்ள தமிழக கலாச்சாரத்தையும் தமிழகத்தின் சாதிகளும் அழித்து இவர்கள் மட்டும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ நான் மீண்டும் சொல்கிறேன், பார்ப்பவர்கள் நல்லா தெரிஞ்சுங்க, இங்கே நீங்கள் ஊடகத்துறையில் அதிகமாக வரணும். குறிப்பாக வன்னியரான மக்கள் வெளியே வரணும், வன்னியர்கள் பேசணும். இந்த வன்னியர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் உன் கண்முன்னே அழித்து விடுவார்கள். ராமதாஸ் என்கின்ற ஒரு தனி மனிதன் இல்லை என்றால் இங்கே வன்னியனம் நாதியற்று போய்விடும். வன்னியனம் மட்டும் நாதியற்று போகுமா? இல்லை, ஒட்டுமொத்த தமிழினமும் அழிந்து போய்விடும். ஏன்னா ராமதாஸ் என்ற ஒருத்தரால் தான் இங்கே என்ன இது எல்லாமே கட்டுக்கோப்பாக இருக்குது.